ஆக்ஷன் கிங் அர்ஜுனின் யாரும் அறியாத மறுபக்கம். கன்னடத்தில் அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய 4 மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கும் அர்ஜுனின் இயற்பெயரை தமிழ் ரசிகர்களில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவரது இயற்பெயர் ஸ்ரீனிவாச சார்ஜா. இவரது இன்னொரு பெயர் அசோக் பாபு. 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மைசூரில் பிறந்தவர் இவர். இவரது தந்தை சக்தி பிரசாத் கன்னட படங்களில் நடித்துக் கொண்டிருந்த ஒரு நடிகர். இவரது தாயார் லட்சுமி ஒரு கலை ஆசிரியராக இருந்தார். ப்ரூஸ்லி நடித்த என்டர் த டிராகன் படம் பார்த்ததில் இருந்து கராத்தே மீது இவருக்கு ஆர்வம் பிறக்க தனது 16வது வயதில் கராத்தே பயிற்சி பெற்ற இவர் அதில் கருப்பு பெல்ட்டும் பெற்றார். இவரது தந்தை ஒரு நடிகராக இருந்த போதிலும் இவர் அந்த துறைக்கு வருவதை அவர் விரும்பவில்லை. ஆகவே இளம் வயதில் இவருக்கு வந்த வாய்ப்புகளை எல்லாம் தட்டி கழித்தார் அவர். பிரபல கன்னட பட இயக்குனரான ராஜேந்திர சிங் பாபு இவரது தந்தையை சமாதானப்படுத்தி சிம்ஹாடா மாறி சைன்யா என்கிற கன்னட படத்தில் இவரை அறிமுகப்படுத்தினார். அசோக் பாபு என்கிற இவரது பெயரை அர்ஜுன் என்று மாற்றி வைத்தவரும் அவர்தான். அதன் பிறகு பல கன்னட படங்களில் நடித்த இவரது திறமையை பார்த்த நடிகர் ஏவிஎம் ராஜன் இயக்குனர் ராமநாராயணனிடம் இவரை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து நன்றி படத்தில் இவரை முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்தார் ராமநாராயணன். அப்படம் தமிழில் இவருக்கு நல்ல அறிமுகத்தையும் வரவேற்பையும் பெற்று தந்தது. தொடர்ந்து பல தமிழ் படங்களில் நடித்த இவருக்கு ஏற்றத்தை தந்த படமாக ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த சங்கர் குரு படம் அமைந்தது. கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய மா பல்லேலு கோபல்லு என்கிற படத்தின் மூலம் தெலுங்கிலும் அறிமுகமான இவர் அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் தொடர்ந்து நடித்து வந்தார். இவரது பல படங்கள் தமிழிலிருந்து தெலுங்கிலும், தெலுங்கிலிருந்து தமிழிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டன. ஒரு காலகட்டத்தில் இவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்த போது சேவகன் என்கிற படத்தை சொந்தமாக தயாரித்து அதில் கதாநாயகனாக நடித்தது மட்டுமின்றி அந்த படத்தை இயக்கும் பொறுப்பையும் ஏற்றார். அந்த படம் இவருக்கு இயக்குனர், நடிகர் என இரு தகுதிகளிலும் வெற்றியை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து பல படங்களை இயக்கியுள்ளார். ஷங்கர் இயக்குனராக அறிமுகமான ஜென்டில்மேன் படத்தில் கதாநாயகனாக நடித்த இவர் ஷங்கர் தயாரித்து இயக்கிய முதல்வன் படத்திலும் கதாநாயகனாக நடித்தார். இந்த இரு படங்களும் மாபெரும் வெற்றியை பெற்று இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தன. இதில் முதல்வன் படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருதை வழங்கி தமிழக அரசு இவரை கௌரவித்தது. இவர் கன்னடத்தில் நடித்த பிரசாத் என்கிற படம் கர்நாடக அரசின் சிறந்த நடிகருக்கான விருதை பெற்று தந்தது. கமல்ஹாசன் தயாரித்து நடித்த குருதி புனல் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் இவர். ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம் இயக்கிய அந்த படம் சிறந்த வெளிநாட்டு மொழி திரைப்படம் பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ படமாக 68வது அகாடமி விழாவில் திரையிடப்பட்டது. இதில் இவரது வேடத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. இவர் இயக்கி நடித்த ஜெய்ஹிந்த் படம் இவருக்கு பெரும் பாராட்டையும் தேசப்பற்று மிக்க படங்களை கொடுக்கிற நடிகர் என்கிற நற்பெயரையும் பெற்று தந்தது. ராமநாராயணன், சுரேஷ் கிருஷ்ணா, வசந்த், KS ரவிக்குமார், RV உதயகுமார், சுந்தர் சி, செல்வா, ஜெயம் ராஜா, சுராஜ் வெங்கட் பிரபு உட்பட எண்ணற்ற இயக்குனர்களின் படங்களில் நடித்த இவர் தமிழ் பட உலகின் முக்கியமான இயக்குனர்களான பாரதி ராஜா, மணிரத்னம் ஆகியோரது படங்களில் வித்தியாசமான பாத்திரங்களில் நடித்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகளில் 125 படங்களுக்கு மேல் நடித்துள்ள இவரது படங்களில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் ஆக்ஷன் கிங் என்ற பட்டத்தை இவருக்கு பெற்று தந்தது. மற்ற கதாநாயகர்களைப் போலவே பாடகராகவும் அவதாரம் எடுத்த இவர் இதுவரை AR ரஹ்மான், சங்கர் கணேஷ், வித்யாசாகர், தேவா ஆகியோரது இசையமைப்பில் 4 பாடல்களை பாடியுள்ளார். இவரது மனைவியின் பெயர் ஆஷா ராணி. இவர்களுக்கு ஐஸ்வர்யா, அஞ்சனா என 2 மகள்கள் உள்ளனர். இதில் ஐஸ்வர்யா விஷால் கதாநாயகனாக நடித்த பட்டத்து யானை படத்தில் கதாநாயகியாக 2012ஆம் ஆண்டு அறிமுகமானார். ஆஞ்சநேயரின் பரம பக்தரான இவர் கோவூர் அருகே உள்ள தனது இடத்தில் இப்போது பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் கோவில் ஒன்றை கட்டி வருகிறார். அங்கு அமைக்கப்பட உள்ள சிலையை செதுக்கும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் இவர். கதாசிரியர், இயக்குனர், பாடகர், தயாரிப்பாளர் என்று பல தகுதிகளில் திரையுலகில் வெற்றிகரமாக பவனி வரும் இவர் கடந்த 34 ஆண்டுகளாக கதாநாயகனாக நடித்து வருகிறார் என்றால் அதற்கு காரணம் இவரது நடிப்பு திறமை மட்டுமல்ல, இவரது பழகும் தன்மைக்கும் அதில் முக்கிய பங்குண்டு.
எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.